ஸ்தானத்திலே வாயு பட்சணி நாகம் என்று ஒரு நாகம் இருக்கின்றது. ஒரு கணக்கான ஒரு நாகம் இருக்கின்றது. அந்த நாகம் வருஷத்திலே ஒரு தடவை தான் வீதி விளம்பாரது. சக்தி கூட அது நயனாதிபதி விக்ரமனுக்கு இன்னும் சக்தி கூட. திருவிழா வந்து குடியோட வரைக்கும். வணக்கம். வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நயினாதீவு நாகபூசணி அம்பாள் ஆலயத்தில் இன்று 11ஆம் திருவிழா நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. கோயிலுக்கு வந்துட்டோம். இந்த 11ஆம் திருவிழாவிலே 2 சிறப்புகள் இருக்கின்றன. ஒன்று, மூலஸ்தானத்தில் இருக்கின்ற வாயு பட்சணி நாகம் வீதி விளம்பெறுகின்ற நிகழ்வு. இந்த 2 நிகழ்வுகளும் 11ஆம் திருவிழாவிலே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வுகளாக இருக்கின்றன. முதலிலே இந்த ஆலயத்தில் இருக்கின்ற நாகபூசணியை மணித்தி புவனேஸ்வரி என்று தான் அழைத்தார்கள். அதனால தான் இது புவனேஸ்வரி பீடம். 64 சக்திபீடத்தில், உலகத்தில் இருக்கிற 64 சக்திபீடத்தில் ஒரு பீடம் தான் இலங்கையில் இருக்கு, புவனேஸ்வரி பீடம். மிச்சம் 63 பீடம் இந்தியாவிலான் இருக்கு. அந்த மணித்தி புவனேஸ்வரியை புற என்னென்று நாகபூசணி என்று வைத்தார்கள் என்றால், இந்த பாம்பு வந்து பூ கொண்டு விழுந்தால் நாகம் பூசித்தால நாகபூஷணி, ஆதியிலே மணித்தி புவனேஸ்வரி. அது மட்டுமல்லாமல் இந்த ஆலயத்தில் இன்னொரு சிறப்பு நிகழ்வு இருக்கின்றது. மூலஸ்தானத்திலே வாயு பட்சணி நாகம் என்று ஒரு நாகம் இருக்கின்றது. ஒரு கணக்கான ஒரு நாகம் இருக்கின்றது. அந்த நாகம் வருஷத்திலே ஒரு தடவை தான் வீதி விளம்பாரது. அப்போ இன்றைக்கு வசந்த மண்டப பூஜை முடிய அம்பாளை கொண்டு வந்து நாக வாகனத்தில் அங்கே எல்லாம் எழுந்தருளை பண்ணிட்டு பிரதம குருக்கள் மூலஸ்தானத்துக்கு போய் மூலஸ்தானத்தில் இருக்கிற அந்த வாயு பட்சணி நாகத்தை வெளியே எடுத்துன்னு வந்து அம்மாளோட சேர்த்து அந்த நாகத்தை வச்சு திருவீதி விளம்பர் அதை நீங்கள் காணலாம். அப்படி வார பொழுது இப்பொழுது இந்த சோழ காற்று கொஞ்சம் கூட அடிக்கிறது. அப்போ இன்றைக்கு இந்த நாகம் எடுத்தால் காற்று விழும் என்ற ஒரு ஐதீகம் இருக்கு. இந்த தேருக்கு வார ஆக்களுக்கு பாதிப்பு இல்லாமல் அந்த காற்று விழும், இன்றைக்கு விழும் என்று அந்த ஐதீகம் இருக்கு. அதனாலே தான் சக்தி பீடங்கள் இருக்கிறது. அம்மனுக்கு சக்தி கூட, அதில் நயனாதிபதி இருக்கிற அம்மனுக்கு இன்னும் சக்தி கூட. அந்த வகையில் இந்த அம்பாளுடைய பெருமைகள் சொல்லுக்கும் பொருளுக்கும் எட்டாது இருந்தாலும் என்னுடைய அறிவு கட்டிய வரையில் அம்பிகையினுடைய இந்த பெருமைகள் எல்லாம் உங்களுக்கு நான் குறிப்பிட்டிருக்கின்றேன். என்றும் உங்களுக்கும் இந்த அம்பாளுடைய அருள் கிடைக்க வேண்டும்.
திருவிழா வந்து குடியோட வரைக்கும் அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த அம்மனுடைய ஐநாதேவர் அம்மனுடைய அழகே அற்புதம், எல்லாமே வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. பாருங்க வந்து வெயிலுக்காக வந்து அந்த தண்ணி அடிக்கிறத பார்க்குறோம், குளிர்மையாக இருக்கும். இந்த குட திருவிழாவை பார்த்து கொண்டு பாருங்க சுவாமி வந்து வெளி வீதியோட வரப்போகுது.
முருங்கைக்காய் உடைச்சி கொண்டு வந்து பார்க்க சில வெங்காயம் கற்பூர சட்டி வந்து ஏந்திரதை பார்க்குற பெண்கள் இதில் பார்த்தீங்க சொன்னால் இப்போ மேற்கு வீதியிலேருந்து வடக்கு வீதிக்கு வந்து சுவாமி திரும்புறதை பார்க்குறோம். இந்த இடத்துல காட்சி
ஆனந்தமாகவே நீ அதற்குள் பாடிடுவாய். அன்னையின் கவசத்தை அன்புடனே நீ கூறுக. ஆச்சார நிஷ்டையுடன் அது சுலபமாகவேதான் அன்னையை நோக்கிகள் மாதாவின் கவசமிதை அன்னையை ஓடுவீரே அச்சலத்தையும் அகலாவின் அறாது ஓடினார். அப்படியே